வணக்கம் கடலோசை நண்பர்களே. நாங்கள் கடற்கரையில் வீச்சு வலை வீசுறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பெரிய மீன் கூட்டம், சிறையா மீன் கூட்டம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தான் அந்த மீன் கூட்டத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் வலை இருந்துச்சு, விடுவலைன்னு சொல்லுவான். அந்த பக்கம் இந்த பக்கம் ஆள் பிடிச்சிக்கிட்டு நின்று வச்சுக்கின்னு அப்படியே மீன் உள்ளே போயிடும், மடி மாதிரி. அந்த மாதிரி வலை இருந்துச்சு. டக்குனு எடுத்து என்ன பண்ணால் அந்த மீன் கூட்டம் அங்கே வந்துக்கிட்டு இருந்துச்சு. தூரத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில், 100 மீட்டருக்கு முன்னால் நாங்கள் கொண்டாந்து வலையை வச்சுட்டோம். வலையை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நின்றோம். அந்த மீன் வந்த மீன் அப்படியே ஃபுல்லாக வலையில் ஏறிடுச்சு. மொத்தமாக அமைக்கிட்டோம். அப்படியே தூக்கி கரைக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த பாருங்களேன் மீனை எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 25 கிலோ மீன் அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி கரையை கொண்டு வந்துட்டோம். பாருங்களேன், இந்த மீனை புறத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இவ்வளவு மீன் கூட போயிடுச்சு. மீன் அப்படியே அள்ளி அந்த மீன் அப்படியே ஒடுக்கையிலே அதான் மீனை பார்த்து வாங்கடா ஒரு ஆள் இறங்கி வராது. இவ்வளோ மீன் போகுது என்ன போனாக்கா பண்ணிக்க முடியும், நிற்க முடியும். நீங்க வலை வலை அள்ளி பறக்குது. போதுமா ஒரு வடை நான் சொல்லட்டு இந்த மீனை பறிக்க ஒரு வடைக்கு பத்தாது. அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு அள்ளி போடு. ஏன் ஒன்று எடுத்து போட வேண்டியது பாக்கி.
ஆமா எடுத்துட்டு வாட சும்மா எடுத்துட்டு போங்க. அது அள்ளி போட்டு கொடுத்துக்கிட்டு பாருங்களேன், மீனை பழத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இந்த ட்ரப்ஸில் வந்து கொட்டியாச்சு பாருங்கள். அந்த ட்ரப்ஸு ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். 25 கிலோ இந்த ட்ரப்ஸு பிடிக்கும். ஃபுல்லாக மொத்தமாகவே நாங்கள் பிடிச்சி எடுத்துட்டோம். அந்த மீனை தப்ப முடியலை, ஒரு மீன் கூட தப்பலை. எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்துட்டோம். தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா விற்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ மீன்.